ஐஐடி விஞ்ஞானியிடம் ரூபாய் 57 லட்சம் மோசடி நடைபெற்றிருக்கிறது. டிஜிட்டல் அரெஸ்ட் என கூறி ஓய்வு பெற்ற ஐஐடி விஞ்ஞானியிடம் ரூபாய் 57 லட்சம் மோசடியானது நடைபெற்றிருக்கிறது. இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். தற்போது டிஜிட்டல் அரெஸ்ட் என்று கூறி எப்படி இந்த 57 லட்சமானது மோசடி செய்யப்பட்டது? ஐஐடி விஞ்ஞானி என்ன குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்? இந்த வழக்கு தற்போது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டதா? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கல்பனா. ஓய்வு பெற்ற ஐஐடி விஞ்ஞானி பத்மபூஷன் விருது பெற்றவர் ராமசாமி. இவரிடம் டிஜிட்டல் அரெஸ்ட் என்று கூறி 57 லட்சம் மோசடி செய்த விவகாரம் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை ஐஐடியில விஞ்ஞானியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் பத்மபூஷன் விருது பெற்றவர் ராமசாமி. வயது 77 இவருக்கு. இவர் தற்பொழுது அந்த மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனத்துல சிறப்பு வகுப்பு பேராசிரியராகவும் பணியாற்றி வருகிறார். CLRI என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு நிறுவனம், அதுல தற்போது பேராசிரியராக பணியாற்றி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஆன்லைன் மூலம் அணுகிய மோசடி கும்பல் இவரை அணுகி தங்களுடைய வங்கி கணக்குகள், செல்போன்கள் பல்வேறு சட்டவிரோத விஷயங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பிராய் மூலமாக எங்களுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. எனவே தங்களுடைய வங்கி கணக்குகள் மற்றும் செல்போன்கள், அதை செல்போனில் தொடர்புடைய வங்கி கணக்குகள் என அனைத்து விவரங்களையும் தர வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். இதில் பயந்து போன அவர் உடனடியாக தகவல்களை தெரிவித்திருக்கிறார். 3 மணி நேரம் அவரை ஒரே அறையில் அடைத்து வைக்கும், அதாவது செல்போனிலேயே தொடர்பு கொண்டு அவரிடமிருந்து அனைத்து விதமான தகவல்களையும் பெற்று அவர் வங்கி கணக்கில் இருந்து 57 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் என்ன விஷயம் என்னவென்றால், 57 லட்சம் பணத்தை எடுத்ததை அவர்களே ஒப்புக்கொண்டு இந்த பணத்தை உடனடியாக சரிபார்த்த பிறகு உங்களுடைய வங்கி கணக்கை திருப்பி செலுத்தி விடுவோம், எனவே நீங்கள் அச்சப்பட வேண்டாம் என அவரை நம்ப வைத்து இந்த மோசடியை அரங்கேற்றி இருக்கிறார்கள். கடந்த செப்டம்பர் மாதம் நடந்த இந்த விவகாரத்தில் சந்தேகமடைந்த அவர் கடந்த சம்பவம் நடந்த ஒரு சில நாட்களிலே அப்போதே புகார் அளித்திருந்தாலும் கூட 3 மாதங்களுக்கு மேல் கடந்தும் தற்போது வரை அதில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி தற்பொழுது அது வடமாநில கும்பல்கள் உள்ளிட்ட பல்வேறு இந்தியா முழுவதும் அந்த கும்பல் யார் என்பது குறித்தான தகவலை சேகரிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தற்போது நடவடிக்கையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது இந்த விவகாரம் வெளியே வந்திருக்கிறது. டிஜிட்டல் அரெஸ்ட் தொடர்பாக பல்வேறு விழிப்புணர்வு விஷயங்களை காவல்துறையினர் முன்னெடுத்தாலும் குறிப்பாக இது போன்ற மோசடியில படித்தவர்களும் தொழிலதிபர்களும் அடிக்கடி சிக்குவதும் தற்போது செய்திகளில் வெளியாக இருக்கக்கூடிய சூழல்ல ஐஐடி நிறுவனத்தில் விஞ்ஞானியாக பணியாற்றிய ஒரு முதியவரை தற்போது இந்த மோசடி கும்பல் 57 லட்சம் ரூபாய் ஏமாற்றி இருப்பது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன்.